அப்போ இதுல இந்த arbitrary அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சர்டைன் ரெகுலேஷனே இல்லாத மாதிரி, அதாவது வேரியிங் இன் நேச்சர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஆர்கியூமெண்ட்ஸோட இந்த arbitrary சேர்றப்ப ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் வந்து தேவையில்ல. சரியா? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். ஓகேவா? இதை நான் ரன் பண்ணேன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒன்று நல்லா தெளிவாக புரியும். ஸோ டெஃப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனில் ஏ,பி அப்படின்னு சொல்லிட்டு ஏ,பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர்ஸ் 2 பேராமீட்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன் என்னது a+b அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமா? ஸோ ஆடை வந்து கால் பண்ணுவோம். அதுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், 1,2. ஏன்னா இங்கே 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இதில் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா அங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே பிரிண்ட் பண்ணால் தான் அவுட்புட் வரும். சரி, இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு? 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரியா? ஸோ நமக்கு அவுட்புட்டில் 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கா, இந்த ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர்ஸ் 2 ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதில் ஜஸ்ட் இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி இல்லைன்னா ஒரு 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக இதோட சம்ம எவ்வளவு 6 அப்படின்னு இருக்குமா? இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு 6ன்னு வரணும். பட் எனக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா இந்த ஆட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதுல 2 ஆர்குமெண்ட்ஸை வாங்கிக்குது. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகே, பட் 3 வேர் கிவன், ஆனா நம்ம 3 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாத சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றது தான் இந்த arbitrary ஆர்குமெண்ட்ஸ். சரியா?